டாக்டர் நான் இம்ப்ளான்ட் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மேல பல்லும் கொடுத்துட்டாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஆனா டாக்டரை செக் பண்ண போகல. இனி போலாமா போக வேண்டாமா டெஃபினட்டா செக் பண்ணுங்க. ஏன்னா இம்ப்ளான்ஸ் வந்து ஃபிட் இட் ஃபர்கெட் இட் டிவைஸ் கிடையாது. நீங்க 100% எந்த பிரச்சனையும் இல்லாட்டி கூட உங்க இம்ப்ளானாலஜிஸ்ட போங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ரொம்ப வருஷமா போகாத ஆள்னாலும் டெஃபினட்டா போங்க. ஏன்னா ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, அது அட்வான்ஸ் ஸ்டேஜா இருந்தா கூட சில டைம்ல வந்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது எனக்கு ரீசெண்டா ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இம்ப்ளான்ஸ் போட்டேன். ஆனா பல்லு இன்னும் கொடுக்கல. அவர் பல்லு கொடுக்காமலே இம்ப்ளான்ட் மட்டும் வச்சுட்டு அடிக்கடி வருவாங்க, செக்அப் பண்ணிப்பாங்க, இம்ப்ளான்ட் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு போவாங்க. ஆனா பல்லு அவர் இன்னும் மாற்றுறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்க்கு வரல. இந்த மாதிரி ஒரு செனாரியோல பாத்தீங்கன்னா, அந்த இம்ப்ளான்ட் நாங்க ஸ்லீப்பிங் இம்ப்ளான்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு செனாரியோ லெவலுக்கு நீங்க போகாதீங்க. ஏன்னா அந்த இம்ப்ளான்ட் போட்ட எஃபர்ட்டே வேஸ்டடா இருக்கும். அதுல பல்லு இருந்தாதான் உங்களுக்கு டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு வருஷம் வரைக்கும் அந்த இம்ப்ளான்ட் உள்ள தூங்கிட்டு இருக்கலாம்னு கேட்டா டெஃபினட்டா ரொம்ப வருஷம் தூங்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இம்ப்ளான்ட் போட்டதோட எண்ட் ரிசல்ட்டே மேல பல்லு கொடுக்கறது தான். ஸோ இம்ப்ளான்ட் போட்டு நீங்க பல்லு கொடுக்காம இருந்தாலும் சரி, பல்லு கொடுத்திருந்தாலும் சரி, இயர்லி ஒன்ஸ் ப்ராப்பரா உங்க டென்டிஸ்ட மீட் பண்ணுங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா இமீடியட்டா சார்ட் அவுட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பர் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.